Shri Ram Jai Shri Ram ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவத்தை உடைக்கணும்னு இந்திரனுக்கு ஆசை. எப்ப அவர்களுக்கு பிரதிஜ்ஞை பண்ணி கொடுத்தேனோ இனிமே அதிலிருந்து என்னால் மீளவே முடியாது. பிராண சமா, ராமனுக்கு பிராணனை போன்றவள் சீதை. லக்ஷ்மணனை விட்டாலும் சரி, ரிஷிகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அதை போல ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவத்தை உடைக்கணும்னு இந்திரனுக்கு ஆசை. அவரே ஒரு மனிதனாக வேஷமிட்டு கொண்டு கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு நேரம் அந்த ரிஷிகிட்ட வந்தாராம். வந்து நான் கொஞ்சம் தீர்த்த யாத்திரை போகலாம்னு இருக்கேன், யாத்திரைக்கு வடதேசத்துக்கு போகிறேன், போகும்போது கத்தி எடுத்துட்டுலாம் யாத்திரை போக முடியாது, இதை கொஞ்சம் நீ பத்திரமா வச்சுக்கும், ஒரு 10 நாள் நான் யாத்திரையெல்லாம் முடிஞ்சு வந்த உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்படி ஓரமாக வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு ரிஷி சொன்னார். அவனும் வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டான். இவர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழிச்சு மனசில் சந்தேகம் வந்தது. அது அங்கே தள்ளி வச்சுருக்கானே, யாரானு வரவா எடுத்துகிட்டு போயிட்டானா, நாளைக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது, தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுன்னு மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பித்தாராம். பக்கத்தில் வச்சாலும் கூட யாரானு எடுத்துன்னு போயிடலாம், அதுக்காக எடுத்து கையில் இப்படி பிடிச்சுட்டே தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அப்புறம் எங்கே போனாலும், தான் ஏதாவது நீராடுவதற்கு போனாலோ, புஷ்பம் பறிப்பதற்கு போனாலோ, காய்கனிகளை உண்ணுவதற்கு போனாலோ, எதுக்கு போனாலும் அதை எடுத்துட்டே போவாராம். நித்தியம் சஸ்திரம் பரிவகன் கிரமேண ச தபோதனஹா சகார ரௌத்ரீம் ஸ்வாம் புத்திம் தியக்த்வா தபசி நிச்சயம். இப்போ கையில் கத்தி இருந்துகிட்டே இருந்ததா, நாள் போக்கில் தவத்தில் இருக்கிற ஆசை குறைந்து குறைந்து கையில் கத்தி இருக்குன்னு உடனே யாரையாவது குத்தலாமா, யாரையாவது மிரட்டலாமா, திருடலாமான்னு மனசு அந்த பக்கம் போயிடுத்தான். இப்படின்னு நான் ஒரு கதை சின்ன வயசில் கேட்டிருக்கேன் ராமா. அந்த கதை தான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. நீ எப்போ பார்த்தாலும் கையில் வெளில வச்சுட்டே இருக்கியா, நீ வேற பிரதிஜ்ஞை பண்ணியிருக்க ரிஷிகளுக்கு இந்த ராட்சசர்களை அழிக்கிறேன்னு. நமக்கு ராட்சசர்களுக்கும் என்ன பகை, எதற்காக அவர்களை அழிக்க வேண்டும்? இப்படி கையிலேயே வச்சுட்டு இருந்தால் தேவையில்லாமல் யாரையாவது ஒருவரை நீ தாக்கி விடலாமோ இல்லையோ. ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரையே துவாம் து ந சிக்ஷையே ந கதஞ்சன சாகாரியா கிரகீத தனுஷாத்வயா. அதனால் ராமா, இந்த வில்ல கொஞ்சம் கழட்டி கீழே வச்சிரு, கையிலேயே வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் சுத்தாதே, ராட்சசர்களை கொல்ல போகிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்காதே, நமக்கு பகையே கிடையாது, இந்த கோபம் ரோஷத்தை விட்டுவிடு என்று சீதை ராமனிடத்திலே பேசினாள். ராமன் கேட்டுண்டா. அவளே சொல்கிறா, நான் தப்பாக சொல்லேன்னு நினச்சிக்காத, ஸ்னேகத்தால் அன்பினாலே உன்னிடத்தில் சொல்லுகிறேன், நான் சொன்னது தவறாக இருந்தாக நீயே அதை ஆராய்ந்து விட்டுவிடு, எனக்கு சொல்லணும்னு தோணித்து, இப்படியே கையில் வச்சுருந்தால் யாரையான அடிக்கணும்னு உனக்கு தோணலாமோ இல்லையோ என்று நான் சொல்லுகிறேன் என்று சீதை சொல்லிட்டு வாய மூடின்னு இருந்தா. ராமன் பார்த்தார், நீ சொல்லுவதெல்லாம் சரிதான், ஆனால் நான் ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டு அதற்கு வெட்கி தலை குனிந்து நிற்கிறேன். நாம் போய் ரிஷிகளை ரட்சித்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் வந்து பிரார்த்திக்கும் வரை காலதாமதம் செய்துவிட்டேன். அதனால் எப்போ அவர்களுக்கு பிரதிஜ்ஞை பண்ணி கொடுத்தேனோ இனிமே அதிலிருந்து என்னால் மீளவே முடியாது. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா என்று ராமன் சொல்லுகிறார். சீதை சொன்ன வார்த்தை, இந்த கோபம் வேண்டாம், அரக்கர்களோடு சண்டை வேண்டாம், ரிஷிகளுக்கும் அரக்கர்களுக்கும் ஏதோ வாக்குவாதம்னா அவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டும், நாம் எதுக்கு உள்ளே போகணும்னு சீதை கேட்டாள். அப்போ ராமன் சொல்லுகிறார், சீதை, என் உயிரையே விட்டாலும் விடுவேன், உன்னையே இழந்தாலும் இழப்பேன், லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாலும் பிரிவேன், ஆனால் அந்த ரிஷிகளுக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், என் உயிரே போனாலும் போகட்டும், துவாம் வா சீதே, உன்னை விட்டு பிரியிற நிலை வந்தாலும் வரட்டும், ச லக்ஷ்மணாம், ஏன் லக்ஷ்மணனையே விட்டு பிரிந்தாலும் பிரிவேன், ஆனால் பிரதிஜை செய்து கொடுத்ததை விடமாட்டேன், கண்டிப்பாக ரிஷிகளை ரட்சிப்பேன் என்று ராமன் சொன்னாராம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வேடிக்கை பாருங்க, முதல்ல உயிரே போனாலும் பரவாயில்ல, அதை விட சீதை ஒன்றை பிரிஞ்சாலும் பரவாயில்ல என்று ராமன் சரியாக பேசியிருக்கார். முதல்ல சீதையை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்புறம் உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொன்னால் அப்போ தம் உயிரை விட சீதை ராமனுக்கு சுமார்னு ஆயிடுமோ இல்லையோ. அப்படி கிடையாது. ராமஸ்ய தயிதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலேஜாதா தேவமாயேவ நிர்மிதா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். பிராணசமா, ராமனுக்கு பிராணனை போன்றவள் சீதை. அதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்ல,
அதை விட எனக்கு பிடிச்சது யாரு? என் உயிரை விட சீதை உன்னிடத்தில் எனக்கு அன்பு அதிகம். அப்போ உன்னை விட்டு பிரிந்தாலும் பரவாயில்லை, பிரதிஜையை விடமாட்டேன். மூணாவது சொன்னார், லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தாலும் பிரிவேனே தவிர பிரதிஜையை விடமாட்டேன்னு சொன்னார். அது என்னது? சொந்த உயிரை விட மனைவி உயர்ந்தவள்னு சொன்னாலாவது சரி, ஏதோ சொல்கிறார், ஆசையில் சொல்கிறார். மனைவியை விட தம்பி உயர்ந்தவர்னு யாரானு சொல்லுவாளா? ஏன் அப்படி சொல்லுகிறார்னால் வேடிக்கையாக சொன்னார், மனைவி இல்லாமல் கூட படுத்து தூங்கிடலாம், படுக்கை இல்லாமல் படுத்துக்க முடியாதோ இல்லையோ. லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், அவர் கூட இருந்தால் தான் ராமனால் தூங்கவே முடியும். அவர் விட்டார். நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹான்னு தெரிவிப்பார்கள். லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தால் ராமனுக்கு தூக்கமே வராதான். ஏன்னா படுக்க கூட விடமோ இல்லையோ. சீதை இல்லை, மனைவி 10 நாளைக்கு ஊருக்கு போயிருக்காருன்னு கூட தூங்கிடலாம், படுக்கை இல்லாமல் ஊருக்கு போனால் எப்படி தூங்குறது? அதனால தான் எங்கே பார்த்தாலும் லக்ஷ்மணன் அழைச்சிட்டே போகிறார் ராமர். அதனால் லக்ஷ்மணனை விட்டாலும் சரி, ரிஷிகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று ராமன் பதில் சொல்லிவிட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.